ஒரே ஒரு வேல் 1,00,000 பேர் கொண்ட ஆர்மியையே அழிச்ச கதை தெரியுமா? ஒரு சமயம் ஸ்வேத பாண்டியன்னு ஒரு ராஜா ஆண்டான். அவன் சிவபக்தன். அவனை ஜெயிக்க மத்த நாட்டு ராஜாக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்தாங்க. ஒரு கடல் மாதிரி லட்சக்கணக்கான வீரர்கள் மதுரையைச் சுற்றி வளைச்சாங்க. ராஜா பயந்துட்டான். சுக்கநாதா, இவ்வளவு பெரிய படையை நான் எப்படி தனியா ஜெயிக்கப் போறேன்? என் மானத்தை காப்பாத்துன்னு சன்னதியில வந்து அழுதான். அப்போ சிவன் அவன் கனவுல வரல. அசரீரியாவும் பேசல. நேரடியா சொக்கநாதர் கருவறையில இருந்த லிங்கத்திலிருந்தே ஒரு தெய்வீக கை மட்டும் வெளியே வந்தது. அந்த கை ராஜாவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வேலை கொடுத்தது. மன்னா, இந்த வேலை எடுத்து உன் எதிரி படை மீது எய்ன்னு ஒரு குரல். ராஜாவும் அந்த வேலை எடுத்து எதிரி படை மீது எய்தான். அடுத்த கணம் அந்த ஒற்றை வேல் ஸ்வேதபாண்டியனோட ஒட்டுமொத்த எதிரி படையையும் நொடியில் சாம்பலாக்கி அழிச்சது. வேல் தன் வேலையை முடித்துவிட்டு திரும்பவும் சிவனின் கைக்கே போனது. பக்தனோட மானத்தைக் காக்க தன் ஆயுதத்தையே அனுப்பி எதிரிகளை அழிப்பான் அந்த சொக்கநாதன். இதுதான் திருவிளையாடல்.